Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் மசாலா. அதாவது என்னன்னா இது பிரெட்டுக்கு வந்து என்ன மசாலானா பட்டாணி மசாலா. அதாவது கிரீன் பீஸ் மசாலா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது என்னன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயத்து கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் ஆட் பண்ணலாம், கூடயும் அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு 3 எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரெட் மசாலாவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சி வந்து ஒரு துண்டு, இதையும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இது வந்து க்யூபாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். தேவையான ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம். இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி மசாலாவுக்கு நம்ம 3 தக்காளியை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதாவது பச்சை வாசனை போகணும். இப்போது நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பட்டாணி வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இப்போ பார்த்துடலாம். நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் தக்காளியை கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். பட் கட் பண்ணி ஆட் பண்ணுறப்ப என்னென்னா மசாலா, அதாவது ப்ரெட்டு மேலே நம்ம வந்து அப்படியே கிரேவி நம்ம ஊற்றினோன்னா கொஞ்சம் தக்காளி வந்து தட்டுப்படும். அதனால் நான் வந்து அப்படியே அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன். இதுக்கு சோலை மசாலா, அதாவது சன்னா மசாலான்னு கடையில் இருக்கும், இது நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டாணி வேக வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி வேணாலும் வேக வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால நம்ம கடைசியாக செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம பட்டாணி கூட போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது அப்படியே ஆட் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட்டில் இந்த காரத்தை அடக்கிறதுக்காக நம்ம கடலை மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். இப்போ ஆட் பண்ண வேண்டாம், கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு வந்து கரைச்சிட்டோம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மட்டும் சாப்பிடணுன்னா இந்த கடலை மாவை கரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை. இது வந்து நம்ம பிரெட் மசாலாவுக்கு ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து கடலை மாவை அப்படியே வந்து ஊற்றிடணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா நீங்கள் வந்து சுண்டல், அதாவது சமோசா வாங்கினீங்கன்னா கூட இந்த கிரேவியை வந்து நல்லா மேலே அப்படியே ஊற்றி கூட சாப்பிட்லாம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுலேயே வந்து நிறையா வெரைட்டி பண்ணலாம். நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். க்ரீன் பீஸ், அதாவது பிரெட் மசாலா ரெடி ஆயாச்சு. இதுக்கு நம்ம வீட் பிரெட் எடுத்துக்கலாம், ஒயிட் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது என்ன பிரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் பிரெட். இது எடுத்துருக்குறோம். இந்த 2 ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் அப்படியே ஆனியன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பிரெட் மசாலா ரெடி. சுவையான பிரெட் மசாலா ரெடி. பிரெட் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உலகம் தழீயது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. விளக்கம்.
உலகத்து உயர்ந்தவர்களை தனக்கு நட்பாக்கிக் கொள்ளுவது அறிவு. அத்தொடர்பில் முன்னே மகிழ்ந்து விரிதலும் பின்னே வருந்திக் குவிதலும் இல்லாதது அறிவு ஆகும்.